ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாளைக்கு வந்து நாங்கள் வெளியே போகிறோம். ஸோ அதுக்கான ஒரு ப்ரிப்ரேஷன் தான். ஸோ அந்த ப்ரிப்ரேஷன் ப்ளஸ் அந்த வெளியே போகிற ட்ராவல் நம்ம பார்க்கலாம். கிட்ட வா. பிளாக் அண்ட் ஒயிட் சனாவை மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். இதை நம்ம வேக போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு பேன் எடுத்து கொஞ்சம் முட்டை வேக போட்டுடலாம். ஏன்னா முட்டை தான் ஈஸியான சைட் டிஷ்ஷு, மற்றதெல்லாம் செய்யறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஸோ ஒரு சைடு வந்து சென்னா, இன்னொரு சைடு எக்கு, இன்னொரு சைடு வந்து சாதம். பரபரப்பாக வேலை நடந்துட்டுருக்கு. நான் இன்னைக்கு புளியோதரை தான் பண்ண போகிறேன். இதுக்கு என்னென்ன தேவையான இன்க்ரீடியன்ஸோ அதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் இது கொப்பரை தேங்காய், அப்புறம் வேர்க்கடலை, காஞ்ச மிளகா, அப்புறம் இன்னும் ஐட்டம்ஸ் இருக்குது. இது எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. காலையில் எழுந்து பண்ணுறதுக்கு கண்டிப்பாக டைம் இருக்காது. ஏன்னா வந்து 6 o'clock வீட்டில் இருந்து கிளம்பணும். அப்போ கண்டிப்பாக டைம் இருக்காது. ஓ 5 o'clock வீட்ல இருந்து கிளம்பணுமா? நிஜமாவா? 5 o'clock வீட்ல இருந்து ரொம்ப கஷ்டங்க. ஏங்க அப்படிலாம் பண்றீங்க? புளிக்காய்ச்சலுக்கு தேவையான இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது நான் கண்டிப்பாக இது குக்கிங் வ்ளாக் கிடையாது, அதனால நான் எதுவும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ ஜஸ்ட் அந்த எப்படி பண்ணன்றதை மட்டும்தான் நான் காட்டுறேன். நான் சொன்ன மாதிரி நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் நான் பின் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேண்டப்படுறவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் எல்லாத்தையும் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து எக்கை பேக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த சென்னா புளி சாதத்தை நான் ஹாட் பாக்ஸில் தான் வந்து போட்டு வைக்கலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதோடு போய் படுக்க வேண்டியதாக. எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. காலையில் வந்து எழுந்துக்கணும். இப்போவே கண்ணை கட்டுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பின்னாடி வந்து நான் ஆரம்பிக்கும் போது வெளிச்சமாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இருட்டிடுச்சு. ஸோ பாய், குட் நைட். போட்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் காலையிலே எழுந்து கிளம்பியாச்சு. இந்த இடத்துக்கு பேர் வந்து டெல்டா பிசி. வீட்டிலேருந்து கிளம்புறதுலேருந்து நல்ல மழை. கிளைமேட் பார்க்காமே இவர் ட்ரிப்பு பிளான் பண்ணிட்டாரு. எல்லா காரும் க்யூவில் வெயிட் பண்ணி இப்போ வந்து ஃபெரிக்குள்ளே என்ட்ரி கொடுக்குது. எனக்கு எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியல. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், கனடாவுக்கு வர்றது தான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் ட்ராவல். ஷிப்பெல்லாம் நான் நினச்சி கூட பார்த்ததே இல்லை. உங்களை மாதிரி எனக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்குது. கப்பலுக்குள்ளே என்ட்ரி கொடுத்தாச்சு. ஓ மை காட், உள்ளே வந்துட்டோம். இவருதான். டிக்கெட் காட்டுங்க. இதுதான் வந்து இந்த ஃபெரிக்கு போகிற அந்த டிக்கெட்டு. ஸோ இந்த லேனில் தான் பாருங்களேன் எவ்வளோ வண்டின்னு. இந்த வண்டியை வந்து இதோடு நிறுத்திடணும் போல். எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கொஞ்சம் இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து லோவர் டெக்கில் நம்ம பார்க் பண்ணியாச்சு. பார்க்கிங்லேருந்து கொஞ்சம் முன்னாடி நடந்து வந்து இது எப்படி இருக்குது இதை பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. இங்கே பார்த்தீங்களா இந்த க்ரூஸ் வந்து அந்த பிரிட்ஜ்லேருந்து எப்படி டிஸ்கனெக்ட் ஆகி வருதுன்ட்டு. நம்ம காரை இங்கே பார்க் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேர் கேஸ் வழியாக மேலே போகலாம். ஐயோ, கப்பலுக்குள்ளே இப்படி தான் இருக்கும் போல. அச்சச்சோ, எட்டி பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது. ஆப்போசிட்டில் பாருங்களேன். ஸோ நம்மளும் இந்த மாதிரி ஒரு ஃபெரியில் தான் இப்போ இருக்கோம். இந்த சைடு இந்த ஃபெரியோட வரலாறுலாம் போட்டிருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம உள்ளே என்ட்ரி கொடுக்கும் போது ஃபஸ்ட்டு பார்க்கும் போதே சாப்பிட்ற இடம் தான். எப்போ பார்த்தாலும் சோறு. ஆனால் இங்கே சோறு கிடைக்காது. இங்கே பிரெட், பட்டர், ஜூஸு, அப்புறம் கொஞ்சம் மீட் வெரைட்டிஸ் அந்த மாதிரி தான் கிடைக்கும்.
இன்னும் உள்ள நடந்து வந்தா, இங்க உட்காருறதுக்கான ஃபுல்லா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் குடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கேயே வந்து நம்ம ஃபோனையும் சார்ஜ் போட்டுக்கலாம். அப்புறம் இங்கேயும் சைட்லலாம் பார்த்தா, இந்த ஸ்நாக்ஸு, ஜூஸ்லாம் வச்சிருக்காங்க. அப்படியே நடந்து வந்தா ட்ரெஸ்ஸு கடை. பாருப்பா! இங்கேயே ஜாக்கெட்டு, ஷர்ட்டு, பர்ஸு, ஜென்ஸுக்கு தனியா, லேடீஸ்க்கு தனியான்னு ரகரகமா இருக்கு. இதுக்குள்ளேயே கிட்ஸுக்குன்னு செப்பரேட்டா ப்ளே ஏரியா 2 பக்கம் குடுத்துருக்காங்க. ஸோ பசங்களுக்கும் போர் அடிக்காம ஒரு என்ஜாய்மெண்ட்டோட இருக்கணும்னு இந்த அக்வாரியம் டிசைன்ஸ்லாம் பாருங்க, அழகா போட்டு பண்ணியிருக்காங்க. இந்த ஷிப் டைரக்டரியில ஷிப்போட அந்த சைட் வியூ, டாப் வியூ, ஃப்ரண்ட் வியூ அதெல்லாம் குடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த டெக்ல என்னென்ன இருக்கு, ஸோ எங்கெங்க என்னென்ன ஆக்சஸ் பண்ணலான்ற மாரியான ஒரு டீட்டெயிலிங் குடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே இதுக்கு பக்கத்துல இருக்க கதவ திறந்து வெளிய போனா ஒரு அழகான வியூ. அதோ பாருங்க, அந்த மலையில கூட யாரோ வீடு கட்டிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் இங்கேயே வாக் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் தள்ளி போம்போது, அங்க பார்த்தா 2 மோட்டார் போட்ஸ் வச்சிருக்காங்க. அப்படியே உள்ள போம்போது அந்த ஷிப்போட இன்ஜின்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ அது ரொம்ப உள்ள போல. அப்படியே வெளிய வந்தாச்சு நானு. ஷிப்புக்கு மேல போலாம். அடடடடா! இங்கேயும் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸு. இந்த வியூல பார்க்க செம்மையா இருக்குல்ல. நல்ல காத்து. ஜாக்கெட் போட்டும் குளிருது. ஜாக்கெட்ட தாண்டியும் அந்த சில்லுன்னு ஒரு காத்து வருது. மழை, காத்து. ஐயோ! இங்க ரொம்ப நேரம் நிக்க முடியாது போல இருக்கு. கொஞ்சம் அப்படியே மேல ஷிப்ல சுத்தி பார்த்துட்டு திரும்பி நம்ம உள்ள போயிடலாம். நம்ம ஷிப்ப விட்டு இறங்கினதுக்கப்புறம் வந்த முதல் ஸ்பாட்டு இந்த இடம் தான். ஸோ இது வந்து ஒரு லேக் கம் பார்க். நம்ம இந்த ஸ்பாட்டுக்கு வரும்போது ஒரு 9:30 டைமு. ஸோ இப்பயுமே மழை பேஞ்சுட்டு தான் இருக்கு. நமக்கு வந்து ஒரு 11:00 மேல தான் கொஞ்சம் சன்னியா இருக்கும். ஸோ அது வரலுமே அந்த மழை லைட்டா இருந்துட்டே இருக்கு. இது பார்த்தீங்கன்னா, இது வந்து டாக் அன்லீஷிங் ஏரியா. அப்புறம் வந்து இந்த லேக் பத்தி சொல்லியிருக்காங்க. இங்க என்ன பேர்ட்ஸ் வரும் அப்படின்ட்டு என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம். அண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா, அந்த மேப்ப குடுத்து அந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஸோ அந்த மேப்ல எங்க சைட்ல என்னென்ன இடம் இருக்குன்றத ஒரு டிஸ்கிரிப்ஷன் குடுத்துருக்காங்க. அப்படியே ஆப்போசிட்ல அந்த லேக் இருக்கு. இங்க மழையா இருக்கிறது நான் சொன்ன மாதிரி, அதனால பிள்ளைங்களுக்கு 2 பேருக்குமே வந்து அந்த ரெயின் கோட்டு முன்னாடியே போட்டாச்சு. அண்ட் இந்த இடம் வந்து ரொம்ப க்ளவுடியா வேற இருக்கு. ஆல்ரெடி நமக்கு அந்த தண்ணி பக்கத்துல இருந்தா நமக்கு கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும். அண்ட் இது மழை பெய்யறதுனால இன்னும் அதிகமான ஒரு சில்னஸோட இருக்கு. இங்க ஆள் நடமாட்டம் இல்லாம இருக்கு. ஆனா வந்து நம்ம நெறைய கார் பார்க்கிங் சைட்ல பார்த்தோம். ஸோ வாங்க நம்ப அந்த சைடு வந்து போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்ட்டு. இங்க பார்த்தீங்களா, நெறைய பசங்க போட்டிங் பண்றாங்க. ஸோ இது போட்டிங் ட்ரெய்னிங் பண்ற ஒரு பிளேஸ் தான். அங்கே பார்த்தீங்கன்னா, தனியா பசங்க வந்து அவங்களுக்கு வேண்டிய அந்த போட்ட தனியாவே எடுத்து அவங்களே செட் பண்ணிக்கிறாங்க. இது வந்து பசங்க மட்டும் இல்ல. லைக் பொம்பள பசங்களுமே இத பண்றாங்க. இங்க பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. பிள்ளைங்க எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களே தனியா அந்த போட்ட தூக்கிட்டு வந்து அத செட் பண்ணி அவங்க தனியா போட்டிங் பண்ற அளவுக்கு அவங்க இது பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ட்ரெய்னிங் ப்ளஸ் அந்த அளவுக்கு உடம்புல தெம்பும் இருக்குல்ல. ஸோ இப்போ ஆம்பள பசங்க, பொம்பள பசங்கன்றத தாண்டி நம்ம எப்படி வளர்க்குறோன்றது தான் இத காட்டுது. இங்க இந்த பசங்களோட ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப தின்னா இருக்கா மாரி இருக்கு. அது இல்லாம ஷார்ட்டா வேற போட்டுருக்காங்க. மேபி அத போட்டிங் பண்றதுனால இவங்களுக்கு இதான் ட்ரெஸ் கோட் போல இருக்கு. அது இல்லாம இங்க இங்க பொறந்து வளர்ந்த பசங்களுக்கு பெருசா குளிர் தெரியாதுன்னு நெனைக்கிறேன். ஸோ அதனால தான் அவங்க இப்படி இருக்காங்க. ஸோ நம்மளால நம்ம பாடி கண்டிஷனுக்குலாம் இந்த குளிர்லாம் தாங்க முடியல. நம்ப இங்க கொஞ்ச நேரம் அப்படியே சுத்தி பார்த்துட்டு நம்ப நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு போயிடலாம் நம்ப.